ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து பணம் மீட்பதற்கு 1 ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்படுவதை பேங்க் நெகாரா மலேசியாவும் பேநெட் எனப்படும் நிறுவனமும் ரத்து செய்ய வேண்டும் என்று தேசிய வங்கி ஊழியர் தொழிற்சங்கம் கேட்டுக்கொண்டது. இந்த 1 ரிங்கிட் கட்டணத்தால் பாதிக்கப்படுவோரில் பலர் குறைந்த வருமானத்தை பெறக்கூடியவர்கள். குடும்ப தேவையை நிறைவு செய்ய போராடி கொண்டிருக்கும் இத்தொழிற்சங்கத்தின் உறுப்பினர்கள் பலரும் இவர்களுள் அடங்குவர் என்று இத்தொழிற்சங்கத்தின் தலைமைச் செயலாளர் ஜே சாலமன் வெளியிட்ட அறிக்கையில் கூறினார். கோவிட்-19 நெருக்கடிக்கு பிறகு ஏற்பட்ட பொருளாதார தாக்கத்திலிருந்து விடுபட போராடி கொண்டிருக்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இந்த கட்டணம் சுமையாக உள்ளது. ஒரு வங்கியின் வாடிக்கையாளர் வேறொரு வங்கியின் ஏடிஎம்மிலிருந்து அடிக்கடி பணத்தை மீட்கும் பட்சத்தில் இந்த 1 ரிங்கிட் கட்டணம் விதிப்பதில் நியாயமில்லை. இவர்களின் நிதி சவாலை இது மேலும் கடுமையாக்குகிறது. வாடிக்கையாளர்களுள் பலர் பணி சுமைகளுக்கிடையே இப்படி பணத்தை மீட்கின்றனர். இப்படி ஒவ்வொரு முறையும் பணத்தை மீட்கும் போது 1 ரிங்கிட் கூடுதல் செலவு ஏற்படுகிறது. குறைந்த வருமானம் பெறுவோரின் நிதி வளத்தை இது மேலும் பாதிக்க செய்கிறது என்று அந்த அறிக்கை கூறுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.